அடுத்தபடியாக நம்ம போயிட்டுருக்கிறது ஜகத் ஃபோர்ட் அண்ட் நகரத் ஃபோர்ட். Not request, right? हेलो सर, गाइड से समझ में आएगा, 50 दे देना. गाइड लेना, गाइड के लिए. हाँ सर, only 50 rupees. हाँ, 50 rupees guide. Not required. பாவம் மக்கள் 50 ரூபாய்க்கு வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். ஃபுல்லாக ஃபோர்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் வந்துக்க முடியாது, ஃபுல்லாக கீழே தண்ணி. அந்த சைடு தாண்டி இந்த சைடு வர்றதுக்கு இவங்க கட்டமைப்பு எல்லாரும் வேறு லெவலில் வச்சுருந்துருக்காங்க. நாளாக வண்டியில் போகிறோன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வயசானவங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கார் வந்து 100 rupees பெர் ஹெட்டு. சும்மா ஜம்முன்னு ஏறி உக்காந்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம். டைம் சேவ் ஆகும் மேஜராக. நம்மளாம் ஷார்ட் ட்ரிப்பில் வந்திருக்கோம், ஒரு 2 நாள் தான். ஸோ இதில் நான் நடக்க ஆரம்பித்தேன்னா 4 மணி நேரம் நடப்பேன். ஸோ அதுக்காக தான் பட்ஜெட் தான். அப்படியே மேலே தான் ஜவான் கனான். எவ்வளோ பெரிய பீரங்கி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஷா அந்த ஊர்காரன் காலி. छोड़ेंगे जब Only Canon only one time test करें. Front side 100 kg gunpowder, 50 kg iron ore, back side this hole. This fuse by here, long fuse. Water was powerful. This was not firing. This was jumping. Oh, okay. But by here blast. अच्छा Big sound. सभी वीडियो अलाउ Normally.
चल भाई எடுத்துட்டு कोई तलवार वगैरह भाई किसी की को मूर्ति भाले तीर आदि அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. போறியா? இதுக்கு பேர் தான் லக்ஷ்மி விலாஸ். अरे इधर अरे लाग जाए जूता पहन ले. आपके साथ में है क्या? साथ में एक साथ में रहो अंदर घूमने वाले जानकारी लेंगे तो ले लो कम गए काफी जने के लिए अंदर पैलेस के बारे में जानकारी लेंगे तो साथ में चले घुमाने के लिए ऐसे बोल बोलेंगे तो जानकारी नो सर्दी करवानी सारी
ஹாய். மாதிரி இருக்குது ஒரு இடமும். சின்னது அவ்வளோதான். இப்படி வந்தா அது பார்த்தா ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது. உள்ளே போக 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 டிஃப்ரெண்டான பிளேஸ், பெரிய பெரிய இடம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தோட ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் சான்ஸே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன வழி, அது உள்ள நிறைய வழி. அப்பா இதுதான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. Wow. City view. से हो गई क्या? போயினே இருக்குது இங்கே அங்கேன்னு எக்கச்சக்கமாக அணிக்கவே முடியல, அவ்வளோ இடம். இவ்வளோ பேர் இங்கே வாழ்ந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஜெகத் மஹால், ஜெகத் கோட். பார்த்து ஏன் சாவ வச்சிருக்க குடியில வந்து சும்மா போனு பா. இதை தாண்டி ஒருத்தன் மேலே ஏறி உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த காலத்தோட ஸ்டெப் வெல் பாருங்கள், மலை பிரதேசம் பக்கத்தில் என்ன மாதிரி ஒரு அழகான அந்த காலத்தில்
चलो अब आधा रूट இது என்னதுங்க அந்த காலத்தில் இதில் என்ன பண்ணுவாங்க? இந்த ரெயின் வாட்டர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி அதுக்கு தனி சேனல் வச்சுருக்காங்க. சேனல் வழியாக அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டெப் வெல். அங்கே போட்டிருக்கு பாரு, ஸ்டெப் வெல். இதுக்கு பேர் தான் ஸ்டெப் வெல். பாருங்க, அந்த காலத்துலேயே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. medieval step well was built for collecting and conserving rainwater coming through the channels right out on the hills of Nagad. Small chambers were built into the channels at intervals to filter the water. தமிழில் சொல்லுங்கள். இதோட மீனிங் என்னென்னா, இந்த ஸ்டெப் வெல் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குட்டி குட்டி சேனல்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது ஹில்ஸ் ஆஃப் நாகர்கள் மலையில் வந்து குட்டி குட்டி சேம்பர்ஸ் அமைச்சு அது மூலயமா இந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க இன்டர்வல்ஸ் மூலயமா. இது ஓவரால் மீனிங் என்னென்னா, ரெயின் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி அதை சுத்திகரித்து அதை வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த கிணத்தை வந்து கட்டியிருக்காங்க. பாருங்க, அந்த காலத்துலேயே இதை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எவ்வளோ ஆழன்றது தெரியல. பட் ஆனால் மக்கள் இதை நாஸ்தி பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக. காலத்தில் ராணி ராஜா இவங்கெல்லாம் வந்து இந்த கண்ணாடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்ப்பாங்களாம் நகரத் ஃபோர்ட்டில் அப்படின்னு என் மனைவி தான் சொன்னாங்க. பாருங்க, அது பெரிய ராக். ஆனால் ஒரு சேரில் வச்சுருக்காங்க, அது உடையில. அப்படின்னா சும்மா இந்த வலி வச்சு தெரியுமா, குறுக்கா போட்டு வச்சுருப்பேன். அதில் வந்து வலி கண்டுபிடிக்கணுமே, அதுதான் மேஸ். உடனே முகம் பார்ப்பாங்க. பாருங்க மக்களே, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. இவ்வளோண்டு ஒரு இடம். இது என்ன இடம்ன்றது நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். மேலே பாருங்கள், கம்பிலாம் கூட இருக்குது, ஜன்னல் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்தில் இந்த சைடில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய மேலே அதுக்கும் மேலவும் இருக்கு. ஆர்கிடெக்ட்னா ஒரு
இப்படி வந்து இப்படி போனால் இன்னொரு இடம் போகுது. அந்த இடம் பெருசாக இருக்குது. அதில் ஒருத்தங்க என்னப்பா இது? சின்ன குழந்தைங்களாம் விட்டா தொலைஞ்சிரும். வே ப்ளீஸ் வாங்க. இதுதான் நகரத் ஃபோர்ட்டோட டாப் வியூ. ஐயோ ரசிச்சு கட்டியிருக்காங்க. கிட்டியே தெரியுது. நல்ல வேலை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அந்த காலத்தில் பிறக்கலைங்க. இல்லைனா வீட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் பாருங்கள், பார்த்து பார்த்து கட்டியிருப்பானுங்க ஆர்கிடெக்ட். தலைவன் தண்ணி குடிக்கிறான். வாவ், கம்ப்ளீட் சிட்டி வியூ. ये चूतिया 2 उंगली क्यों दिखा रहा है? ये टोपा ஹப்பாடி. இன்னைக்கு ஒரு வழியா காலையில் ஆக்ராலேருந்து கிளம்பி நியோகோ பஸ் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஜெய்ப்பூர் வந்தோம். ஜெய்ப்பூரில் ஆர்ய நிவாஸ் ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆம்பர் ஃபோர்ட் போனோம். ஆம்பர் ஃபோர்ட் முடிச்சுட்டு எலிஃபண்ட் வில்லேஜ் போனோம். எலிஃபண்ட் வில்லேஜ் முடிச்சுட்டு ஜகத் ஃபோர்ட் போனோம். ஜகத் ஃபோர்ட் முடிச்சுட்டு இப்போ நஹரத் ஃபோர்ட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்து என்னன்றதை நம்ம டிரைவர் தான் சொல்லணும். பட் செம்ம மெமோரியபிள் பிளேசஸ்ங்க. தாஜ்மஹாலில் ஆரம்பித்து நஹரத் ஃபோர்ட்டில் நிற்கிறேன். ஸோ நாளைக்கு நைட்டு இன்னொரு சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாளைக்கு முடிப்போம். மேடம், ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நின்று சன்செட் ஆகிறதையும் சன் செட் ஆகிறது இங்கே தான் நின்று பார்ப்பார். அப்படியே போது பாருங்க செல்லக்குட்டி உள்ள பா, கண்கொள்ளா காட்சி. ஃபேமிலி எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நஹரத் ஃபுட் வந்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் மக்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. மேடம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? மேடம் வேணாமா? இந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு हवाई मॉल कनकोला काची. तो उसका एंट्रेंस है ये. This is called Tirupur Bazaar. முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஜெய்ப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்கிடெக்ட் ஜுவல் அண்ட் ஆர்ட் சிட்டி. ஊர் ஃபுல்லாக பிங்க்கு. ஃபைனலாக சைட் சீயிங் டே 1 ஆஃப் ஜெய்ப்பூர் முடிச்சுட்டு திருப்பி ஆரியநிவாஸ் ஹோட்டல்லே டின்னர் சாப்பிட்றதுக்காக நானும் மேடமும் வந்தாச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். திருப்பி நாளைக்கு மார்னிங் டே 2 இன் ஜெய்ப்பூர்.